பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இதோ ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தவாறு கோவிந்தா முழக்கம் முழங்க மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து பக்தர்கள் காப்பு கட்டி 15 நாட்களுக்கு விரதத்தை துவங்கினர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் மாசிமக பெருவிழா கோலாகலமாக துவங்கியது. விஜயவள்ளி தாயார், சுதர்சனவள்ளி தாயார் சமேதமாக கோவில் கொடிமரம் அருகே உற்சவ சக்கரபாணி சுவாமி எழுந்தருள மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர்களுக்கும் கொடிமரத்திற்கும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கருடாழ்வார் உருவம் வரையப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூரில் உள்ள முப்புறம் எரித்த ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயத்தில் மாசிமக திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ முப்புறம் எரித்த பிடாரியம்மனை வழிபட்டனர். இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று 4 ராஜ வீதிகளில் உலா வருவது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாகும். ஈரோடு மாவட்டம் பவானியில் புகழ்பெற்ற செல்லியாண்டி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி கோவில் கருவறையில் அம்மனுக்கு பக்தர்களை பூஜை செய்யும் நிகழ்ச்சி துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு புனித நீர் மற்றும் பால் அபிஷேகம் செய்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சேறு பூசும் திருவிழா நாளை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த கல்வடங்கம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அங்காளம்மன் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அமைந்துள்ள சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் தெப்போற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் இருந்து உற்சவ சுந்தர வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு பஞ்சவர்ண மலர் அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருள சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் திருக்குளத்தில் சுந்தர வரதராஜ பெருமாள் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குளத்தை சுற்றிலும் திரண்டிருந்த பக்தர்கள் சுவாமியை வணங்கி வழிபட்டனர்.
வைகுண்டரின் 193வது அவதார தின விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஐயாவுக்கு தாலாட்டு பாடுதல், அபயம் பாடுதல், பள்ளி உணர்த்தல் உள்ளிட்ட பணிவிடைகள் நடைபெற்றன. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்து சூரிய உதயத்தை ஐயா வைகுண்டர் அவதரித்ததாக கருதி மலர்கள் தூவி வரவேற்று வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலையில் அமைந்துள்ள அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. சுவாமிக்கு பால், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் திருவிழா கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதார தின ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஐயாவளி மக்கள் பங்கேற்று சாமித்தோப்பு தலைமைப்பதிக்கு ஊர்வலமாக புறப்பட்டு சென்று ஐயா வைகுண்டரை வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வர சுவாமி கோவில் மாசிமக பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக துவங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு திருவிழா கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கீழப்பாலம் அருகே உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 100ற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி சுமந்து நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் இறங்கி தீமிதிக்கு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பத்ரகாளி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக துவங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தில் பிரம்மோற்சவ கொடி ஏற்றப்பட்டது. உற்சவர் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வ யானைக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மோஷிக வாகனம் மற்றும் மயில் வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர்.
திருச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரின் கீழையூர் பகுதியில் உள்ள அருள்மிகு வீரட்டேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளின் வீதி விழா நடைபெற்றது. சந்திரசேகர சுவாமி அதிகார நந்தி வாகனத்திலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குன்னாரம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மந்தை பகவதி அம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருள தேரானது கிராமத்தை சுற்றி வலம் வந்தது. தேர் வலம் வரும்போது அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆனந்தவள்ளி சமேத சந்திரசேகர சுவாமி சிறப்பு அபிஷேக அலங்காரத்திற்கு பிறகு கோவில் கொடிக்கம்பம் முன்பு எழுந்தருளியதை அடுத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் கொடியேற்றம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் லட்சுமி சரஸ்வதியுடன் காமாட்சியம்மன் மகர வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டனர்.